தமிழ் தேசியம் என்பது என்ன? தேசியம் என்பது என்ன? தேசிய இனம் என்பது என்ன? தேசிய இன கோரிக்கை என்பது என்ன? சுயநிர்ணய உரிமை என்பது என்ன? இந்திய தேசியத்திற்குள் தமிழ் தேசியம் என்பது என்ன? இந்திய தேசியத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான முரண்பாடு என்ன? இந்திய தேசியம் இருக்கும் பொழுது ஏன் தமிழ் தேசியம் என்று வருகிறது? இதையெல்லாம் சொல்ல தெரிஞ்சவங்க தான் தமிழ் தேசியவாதி. தோழர் தமிழரசன் அவர்கள், பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள், புலவர் கலியபெருமாள் அவர்கள் இதை மிக தெளிவாக வரையறை பண்ணி சொல்றாங்க. இந்திய தேசியம்னா என்ன? தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தேசிய இன மக்கள்னா யாரு? இந்த தேசியத்தை எப்படி கட்டி எழுப்புவது? இது எந்த இடத்தில் இந்திய தேசியத்தோடு முரண்படுகிறது என்று சொல்கிறார். அதே போல மேதகு பிரபாகரன் அவர்கள் சிங்கள பேரினவாதத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான வேறுபாடு, இலங்கையினுடைய அந்த அரசியல் சாசனத்தில் இருந்து ஏன் தமிழ் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று அரசியல் தர்க்க ரீதியாக பேசுகிறார். தமிழ் தேசியத்தினுடைய விழுமியங்கள் என்ன, இலக்குகள் என்ன, அதனுடைய கொள்கை திட்டம் என்ன, பொருளாதார திட்டம் என்ன என்று அவர் மிக தெளிவாக பேசுகிறார். அதனால மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒரு தமிழ் தேசிய கோட்பாடை மிக தெளிவாக வரையறை செய்து முன்வைக்கிறார். இப்படிப்பட்ட எந்த விஷயத்தையும் நீங்க என்னைக்காவது அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? அப்படி எங்கேயும் அவர் பேசி பார்த்ததில்லை. அவர் ஈழத்தை பத்தி பேசினால் மானூறுகாய் ஆரம்பித்து பல கதைகள் நம்ம கேட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துட்டோம்னா பெரியாரை புகழ்ந்து பேசிய காலத்திலிருந்து பெரியாரை நான் வீழ்த்துவேன் பேசுவது, இப்பொழுது பாரதியை திடீரென்று பாரதியை பேசுவது, திடீரென்று பெரியாரிய தலைவர்களை எடுத்துக்கொண்டு கொண்டாடுவது. ஐயா ஆணைமுத்தை பத்தி கொண்டாடி பேசிட்டு இருப்பார், போஸ்ட் போடுவார். ஆணைமுத்தையா யாரு? பெரியாரிய இயக்கத்தை நடத்தியவர், பெரியாரோடு இருந்தவர், பயணித்தவர். பெரியார் வேண்டாம் ஆனால் பெரியாரியவாதிகள் வேண்டும் என்று பேசுவார். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு நபர். அவர் வந்து ஒரு மேடை பேச்சாளர். அவருக்கு யார் என்ன சம்பளம் தருகிறார்களோ அந்த சம்பளத்திற்கு அளவிற்கு ஏற்ப பேசுவார். அதிக சம்பளத்தை ஆர்எஸ்எஸ் கொடுத்திருக்கிறது என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதுல என்னன்னா, இதை அடுத்து நான் வந்து ஒரு கருத்தரங்கு நடத்துறேன், அடுத்து நான் வந்து கடப்பாறை வச்சு பேக்கிறேன், அவர் இன்னும் வீரமா பேசுறார், அதிகமா வீரமா பேசுறான்னா அதிக சம்பளம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் நம்ம அவரை புரிஞ்சிக்க முடியும். அவரை வந்து நம்ம ரொம்ப சீரியஸான ஒரு நபராக நம்ம எடுத்துக்கொள்ளணுங்கிற அவசியம்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் அப்படி நாங்க என்னைக்குமே அவரை பார்த்ததில்லை. உதாரணமா வந்து மீது விசாரணை வேண்டும் என்று ஒரு தீர்மானம் வருகிறது. அந்த தீர்மானத்தை ஆதரித்து மேதகு பிரபாகரனை நான் போட்டுக்கிறேன் என்று சொல்லி ஊர்வலம் நடத்துறாரு. இப்படிப்பட்ட ஒரு கோமாளித்தனத்தை உலகத்தில் யாருமே பண்ணியிருக்க முடியாது. அது வந்து எதிரான தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஆதரிச்சு ஊர்வலம் போறாரு. ஆனா நான் வந்து பிரபாகரனோடு இருந்தேன், ஆதரிக்கிறேன்னு வந்து பேசிட்டு போனேன்.